மெயின் பேட்டில் டேங்க்ஸோட கிரேவ் யார்டா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருந்துச்சு. ஆனால் அமெரிக்காவோட பீரங்கிகளும் ரஷ்யாவோட பீரங்கிகளும் அதிகமாக அழிக்கப்பட்ட பேட்டில் ஃபீல்டாக உக்ரைன் மாறிட்டு இருந்த அதே வேளையில் உலகத்தோட ரொம்பவும் ப்ரைஸ்டு ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கக்கூடிய F-16 விமானமும் இதே ஒரு நிலைமையை அடையலாம். ஏன்னா கடந்த 4 மாதங்களில் 4 F-16 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா இப்போ ஒரு ரிப்போர்ட் ஆனது வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே இருக்கிறதே உக்ரைன் கிட்ட 6லேருந்து 8 ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த F-16 தான் இருக்கும். இதே வேகத்தில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸும் உக்ரைன் கிட்ட ஆல்மோஸ்ட் இல்லாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கு. இது என்ன விதத்துலலாம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்கு, உக்ரைன் அவங்க எப்படி அதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்றத இந்த ஒரு பதிவில் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். அமெரிக்காவோட F-16 விமானம் 1970-80 இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த விமானமானது உலக அளவில் அதிகம் விற்பனை செய்யப்பட்ட ஒரு போர் விமானமா அதுக்கான ரெக்கார்டை பண்ணியிருக்கு. ட்ரைனர் வெர்ஷன், இதோட பிரைமரி வெர்ஷன் சொல்லிட்டு 4000 விமானங்கள், 4000 ஏர்ஃப்ரேம் வரைக்கும் இது வரைக்கும் உற்பத்தி பண்ணப்பட்டு 12 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகளில் அவங்களோட முதன்மையான விமானமாக இருந்துட்டு இருக்கு. 2 டசன் அளவுக்கான நாடுகள் இந்த போர் விமானத்தை இப்போ கரண்டாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு போர் விமானம் ரஷ்யா உக்ரைன் போர்ல அதோட முதல் டெபியூவை 2024ல அதோட அரைவல தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இப்ப கொடுப்போம் அப்ப கொடுப்போம், இப்ப வந்துருச்சு, இல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஃபைட்டர் ஜெட் ஏற்கனவே இங்க இருக்குன்ற மாதிரி செய்திகள் வந்தாலும் அபிஷியலா 2024 தான் இந்த விமானங்கள் அதோட டெபியூன்றதை மேக் பண்ணாங்க. அதுலயே ஆகஸ்ட் மாசம் ரொம்பவும் முக்கியமானது. அப்போதான் முதல் F-16 ஆனது வீழ்த்தப்பட்டதா செய்திகள் வெளியில வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ரஷ்யாவால நிறைய சோர்சஸ் கொடுக்கப்பட்டாலும் ஆகஸ்ட் மாசம் அபிஷியலா உக்ரைனே கன்ஃபார்ம் பண்ணாங்க முதல் விமானத்தை இழந்துட்டோம். சரி, இந்த F-16 விமானங்களை உக்ரைனுக்கு யாரு கொடுத்தாங்க? 2 டசன் நாடுகள் அதை பயன்படுத்துறாங்க. சரி, உக்ரைனுக்கு யார் இந்த விமானங்களை கொடுத்தாங்கன்ற கேள்விக்கு முதல் முறையா நெதர்லாந்து 16 விமானங்கள் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதுல முதல் கட்டமா தான் இப்ப இந்த 8 விமானங்கள் வரைக்கும் உக்ரைனுக்கு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. சரி, உக்ரைனுக்கு இன்னும் எவ்வளவு விமானங்கள் தேவைப்படும், இல்ல எவ்வளவு விமானங்கள் இந்த F-16 வேரியன்ட்ல கொடுக்கப்பட்டதா ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 80க்கும் அதிகமான விமானங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் அமெரிக்கா சார்பிலும் சரி, நாட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் சார்பும் இந்த ப்ராமிஸ் ஆனது மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த F-16 ஏன் முக்கியம்? உக்ரைன் வந்து மற்ற விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட MiG-29 இருக்கு, Su-24 இருக்கு, Su-27 இருக்கு. இதெல்லாம் சேர்த்து அவங்க கிட்ட ஒரு ஓவரால் 70லேருந்து 80 விமானங்கள் இப்போ ஆக்டிவா இருந்துட்டு இருக்கு. அப்போ சோவியத் ஏரா ஃபைட்டர் ஜெட்ஸ் அதிகம் கேட்காம F-16 இவங்க விரும்பி கேட்டதுக்கான முக்கியமான காரணம் வெஸ்டர்ன் டெக்னாலஜி. ரஷ்யாவோட டெக்னாலஜி விட அதிநவீன தொழில்நுட்பமா இருக்கும்னு நினைச்சு அவங்க கேட்டது இந்த F-16. F-16 உண்மையிலே ரஷ்யாவோட விமானங்களோட இப்ப இருக்கக்கூடிய இந்த பிளாக் 4 வேரியன்ட் வரைக்கும் பார்த்தனா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டதான். ஆனா அமெரிக்காவும் சரி மற்ற நாடுகளும் சரி இந்த இடத்துல உக்ரைனுக்கு பண்ண ஒரு பெரிய துரோகம் என்னன்னா அவங்க கேட்டது அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட். ஆனா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த விமானங்களோட டெக்னாலஜின்றது ரஷ்யாவோட கைகளுக்கு போயிடக்கூடாதுன்றதுனால ரொம்பவும் பழைய விமானங்கள் என்கிட்ட இதுக்கப்புறம் இதை பயன்படுத்த முடியாதுன்னு காயலாங்கடைக்கு போக வேண்டிய விமானங்களை தான் இந்த உக்ரைனுக்கு கொடுத்திருந்தாங்க. ரொம்ப பழைய வேரியன்ட்ல கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த விமானங்கள் உக்ரைனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் தான் ஆட் பண்ணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க A to Z பயன்படுத்தினது சோவியத் டெக்னாலஜி மட்டும்தான். ஏன்னா அவங்க சோவியத் யூனியன்ல அங்கமா இருந்த ஒரு நாடு. ரஷ்யாவோட டெக்னாலஜி தான் அவங்க இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 10 மாசம் 12 மாசம் கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்கை வெறும் 3 மாசத்துல முடிச்சு F-16 பைலட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புனப்போ அதை ஓட்டுறதுல உங்களுக்கு பெரிய பிரச்சனை நடந்துருந்துச்சு. இது அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து செஞ்ச ஒரு தவறு. இப்போ இது என்ன விதத்தெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு? இப்போ F-16 லாஸ் மட்டும் தான் உக்ரைனுக்கு பெரிய லாஸா? இந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் ரன் ஆகுறதுலாம் எப்படி இது ரெண்டும் சேர்ந்து ஒரே பாயிண்ட்ல எப்படி உக்ரைன் நெருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா உக்ரைனோட பாதுகாப்புல இந்த பேட்ரியாட்டோட பங்குன்றது இன்றியமையாதது. 79% ஓவரால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல உக்ரைன் செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஜோன்ன்றது இந்த பேட்ரியாட்டை நம்பியும் இந்த பேட்ரியாட்டை மையப்படுத்தி மட்டும்தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த நிலைமையில பார்க்குறப்போ சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணாங்க. பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, குறிப்பா உக்ரைனுக்கு ஏற்றுமதி பண்றதையும் உதவிகளா கொடுக்கறதையும் நாங்க தடைப்படுத்துறோம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தையை அவங்க முக்கியமா சொல்றது காரணம் பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸ் அமெரிக்கா கிட்ட ஆல் டைம் லோவில் இருக்கு. ஆல் டைம் லோனா எவ்வளோப்பா இருக்கும், எவ்வளோ அவங்களோட ரிசர்வ்ல இருக்கும், இல்லை எந்த அளவுக்கு தான் அவங்க கிட்ட ஏவுகணைகள் இருக்குன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆபரேஷனல் நீடுக்கு எந்த அளவுக்கு பேட்ரியாட் இன்டர்செப்டார் மிசைல்ஸ் தேவையோ அதுல வெறும் 25% கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உக்ரைன் போர் இவ்வளோ பெரிய ஒரு மிசைல்ஸ் ட்ரைனையும் இன்டர்செப்டார்ஸையும் அமெரிக்கா கிட்ட இருந்து நாட்டோ நாடுகள் கிட்ட இருந்து இழுத்துருச்சா? அந்த அளவுக்கு உக்ரைன் போர்ல இந்த அளவுக்கு இவ்வளவு ஆயுதங்களை அமெரிக்கா வாரி இறைச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இது உக்ரைனால மட்டும் நடந்தது கிடையாது. வெறும் 12 நாள்ல ஈரான் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் நடந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய ஒரு ட்ரெயினை
அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட ஒரு யுத்தமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அமெரிக்காவோட உதவியோட இஸ்ரேல் ஈரானுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சாங்க. ஆனால் பதிலுக்கு ஈரான் கிட்ட ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸ் இல்லாதனால பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலயமாவே அவங்களோட ரிப்ளை என்னது கொடுத்தாங்க. 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு மிடில் ஈஸ்ட்ல யாருன்னு பார்த்தோன்னா ஈரான் மட்டும்தான். இந்த அளவுக்கு ஈரானுக்குள்ள நுழைஞ்சு நாங்கள் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிட்டோம், ஈரானோட 80% லான்ச்சர்ஸையும் மிசைல்ஸையும் நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொன்னாலும் இப்போ அமெரிக்காவோட ரிப்போர்ட்டிங் படி பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் இன்னமும் ரெடி டு லான்ச்ன்ற கண்டிஷனில் 1100 ஏவுகணைகளாவது ஈரான் கிட்ட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் என்னதான் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஈரான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய நாட்டோட நிலப்பரப்புக்குள்ள நுழைஞ்சு காசாவில் பண்ணதையோ லெபனனில் பண்ணதையோ இல்லை சிரியாவில் பண்ணதையோ இஸ்ரேல்னால இந்த இடத்துல பண்ண முடியல. இன்னும் ஏகப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் ரிசர்வ்ன்றது ஈரான் கிட்ட இருக்கு. ஸோ உள்ள வந்த ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவே குறைஞ்சபட்சம் 230க்கும் அதிகமான இன்டர்செப்டார்ஸை இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இந்த இடத்துல பயன்படுத்தி சொல்றாங்க. இதோட ஒரு உச்சகட்டம் எப்பனா அமெரிக்கா GBU-57 பாம்ஸை ஈரான் மேல டிராப் பண்ணிட்டாங்க. இப்படி டிராப் பண்ணப்பட்ட அந்த பாம்ஸ்க்கு ரிட்டாலியேஷன் கொடுக்கிற விதமா கத்தார்ல இருக்கக்கூடிய அல்-உடைட் பேஸை ஈரான் டார்கெட் பண்ணாங்க. அப்படி டார்கெட் பண்ணதுல 30க்கும் அதிகமான இன்டர்செப்டார்ஸை இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை டிஃபெண்ட் பண்றதுக்காகவே அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேஸுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அவங்களோட எமர்ஜென்சி டைம் டிஃபென்ஸுக்காக 100ல இருந்து 150 இன்டர்செப்டார்ஸ் எப்பயுமே அவங்க கிட்ட ஸ்டாக்ல இருக்கும். இப்போ இது எல்லாமே பிளான்ட் அட்டாக் தான். முன்னாடி ஈரான் ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவோட பேஸ் மேலே இப்படி ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அப்படி முன்கூட்டியே பிளான் பண்ண அட்டாக்கே ஒரு 30 மிசைல்ஸ் வரைக்கும் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுதுன்னா ஒரு ரியல் டைம் வார் சினாரியோவில் இது ஒரு முழு நேரம் போகிற மாதிரி இருந்து அந்த போரில் ஈரான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ 30 மிசைல்ஸ் ஆனது அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக், தேர்ட் வேவ் ஆஃப் அட்டாக் இந்த இடத்துல நடக்கிறப்போ அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்செப்டார் மிசைல்ஸே இருக்காது. ஸோ அமெரிக்கா இந்த இன்டர்செப்டார் ஏவுகணைகளோட எண்ணிக்கையை குறைச்சது, இல்லை அதோட ப்ரொடக்ஷன்ன்றதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டது இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இதை பற்றி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன ஒரு வீடியோலையும் பேசியிருப்பேன். இதுதான் இப்போ உக்ரைனுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்றது கழுத்தை போட்டு நெரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி மொத்தமும் பேட்ரியாட்டை மையப்படுத்தி இருக்கப்போ ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸை அவங்க புஷ் பண்ணாங்க. உக்ரைனோட டெரிட்டரிக்கு பக்கத்திலே வர முடியாது. ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சிக்கல் என்னன்னா மற்ற ஜோன்ஸ்ல நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் ப்ரோ ரஷ்யா இன்னமும் ஏர் சுப்பீரியாரிட்டி உள்ள அச்சீவ் பண்ண முடியல, ரஷ்யாவோட ஜோனுக்குள்ள இருந்து ஏன் பாம்ஸ் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவை இந்த அளவுக்கு புஷ் பண்ணதுக்கு காரணமே பேட்ரியாட் தான். ஏன்னா அதோட ரேஞ்சுன்றது ஒரு 300 கிலோமீட்டர்களை தாண்டி இருக்கின்றப்போ ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளையும் அது கவர் பண்ண முடியும் ஃப்ரண்ட் லைன்ல இருந்துக்கிட்டு. அப்படி இருக்கப்போ ரஷ்யாவுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. உள்ள போனா ஃபைட்டர் ஜெட் லாஸ் ஆயிடுமோன்ற ஒரு பயத்துல இல்ல அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள இருந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நெட்வொர்க்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்றப்போ இன்னமும் ரஷ்யா எல்லையை ஒட்டி நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரோன் அட்டாக்லாம் நடந்தது இல்ல, அப்ப லான்ச் பண்ண இந்த மிசைல் உக்ரைனோட எல்லையில இருந்து வெறும் 13 கிலோமீட்டர் தொலைவில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் பார்டரை ஒட்டி இதுக்கு முன்னாடி ரஷ்யா மிசைலை லான்ச் பண்ணதே கிடையாது. இதை ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருந்தது, ரஷ்யா அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட முடியறது கிடையாது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எப்படி சப்ரஷன் சீன்னு சொல்றோமோ இந்த டெட்ன்ற கான்செப்ட்ல சொல்லுவாங்க. எனிமியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது இன்னும் வீக் பண்றதுக்கு இது ரஷ்யாவுக்கு ஒரு எப்படி சொல்றது நல்ல வாய்ப்பு இதை விட கிடைக்காதுன்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு நெட்வொர்க்ன்றது கம்மியா இருக்கு. இந்த டைம்ல ரஷ்யா இன்னும் உள்ள நுழைஞ்சு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒட்டுமொத்த உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்கையும் அவங்களால இந்த இடத்துல கொலாப்ஸ் பண்ண முடியும். இப்படி கொலாப்ஸ் பண்றதுனால உக்ரைனோட ஏர் ஸ்பேஸை ரஷ்யாவால இதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த சான்சஸ் ஆனது இருக்கு. ஸோ உக்ரைன் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்ன்றது குறையுது. ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல ஒரு ஆடட் அட்வான்டேஜா மாறி இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் வெறும் 13 கிலோமீட்டர் தொலைவுகள்ல இருந்து ரஷ்யா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த க்ரூஸ் மிசைல்ஸோட அட்டாக். ஸோ அப்போ உக்ரைனுக்கு வேற வழியே இல்லையா, பேட்ரியட் இன்டர்செப்டர்ஸை மட்டும் தான் அவங்க நம்பி இருக்கணுமா, இதை தவிர வேற வழியே கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா இது இன்னொரு விதத்தில் உக்ரைனுக்கு டிஸ்அட்வான்டேஜாக மாறும். இப்போ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் உங்ககிட்ட இருக்கு. நான் ஏற்கனவே அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இன்னொரு விஷயத்தை, நீங்கள் உங்களோட விமானங்களையும் இந்த மாதிரி க்ரூஸ் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம், ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலான்னு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சிக்கல் என்னன்னா நீங்கள் உங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை மட்டுமே இந்த இடத்துல நம்பி இருக்க முடியாது. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமோட எண்ணிக்கிறது குறையிறப்போ உங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை நீங்கள் டேக் ஆஃப் பண்ணீங்கன்னா ரஷ்யாவோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்க்கும் ரஷ்யாவோட லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார்ஸ்க்கும் நீங்கள் உங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிடுவீங்க. இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ அது எந்த பேஸ்லேருந்து கிளம்புதுன்ற டேட்டா ரஷ்யாவுக்கு கிடச்சிரும். அதிகமாக உங்களால் அதை மெனுவர் பண்ண முடியாது. ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ்க்கு மாற்றுறது, அங்கேருந்து இன்னொரு பேஸ்க்கு மாற்றுறதுன்னு சொல்லிட்டு உங்களோட விமானங்கள் தரையிலேருந்து மேலே கிளம்புறப்போ அதுக்கான டேட்டாவை ரஷ்யாவை எடுக்க முடியும். ஸோ இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இந்த இடத்துல குறையிறது அதுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய அந்த விமானங்களோட எண்ணிக்கையும்
ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ்ன்றதை இந்த இடத்துல கிரியேட் பண்ணிடும். ஸோ எப்படி மெயின் பேட்டில் டேங்க்ஸ் உக்ரைன் போரில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சோ அதே மாதிரி அமெரிக்காவோட ரொம்ப ப்ரைஸ்டு ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கக்கூடிய F-16 இந்த இடத்துல ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்கு கூடிய சீக்கிரத்தில் இன்னும் வல்னரபுளாக மாறப்போகுது. அதோட ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த வீடியோ உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட ஸ்டெப்பும் அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.